பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 10:9 இந்த வசனத்தை கவனிங்களேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன்னுடைய வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று வேத வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதை விசுவாசிப்பதுதான் உண்மையான ரட்சிப்பு இல்ல. கிறிஸ்டியானிட்டியுடைய ஃபவுண்டேஷன், கிறிஸ்தவத்தினுடைய ஆணி வேறே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் தான் இல்ல. பாலன் அழகா சொல்றாரு 1 கொரிந்தியர் 15:17 கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் பாவத்திலே இருந்திருப்பீர்கள் என்று சொல்றாரு. அதே அதிகாரத்துல 14வது வசனத்துல கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொல்றாருல. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 16:9 வசனத்துல வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்று வேதத்துல சொல்லுதுல்ல. மகதலேனா மரியாள் இயேசுவை கண்டவுடன் அவங்க சும்மா இல்ல, இயேசுவை நினைத்து துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்த அவருடைய சீஷர்களுக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டு போய் சொல்றாங்க. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை முதலாக சுவிசேஷமாக அறிவித்தது அந்த மகதலேனா மரியாள் தான். மகதலேனா மரியாளிடமிருந்து இயேசு கிறிஸ்து 7 அசுத்த ஆவிகளை துரத்தி இருந்தார் என்று மார்க் 16:10 நாம் வாசிக்கிறோம்ல. எவர்களிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்திலிருந்து அதிகம் கேட்கப்படும் என்று இயேசு கிறிஸ்துவே லூக்கா 12:48 சொல்லியிருக்காருல. நம்மளுக்கு இயேசு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். மகதலேனா மரியாளிடமிருந்து 7 அசுத்த ஆவிகளை துரத்தி இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிவிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை நாம் சாட்சியாக சொல்லுகிறோமா? அவருக்காக சாட்சியின் வாழ்க்கை வாழ்கிறோமா? இயேசுவுக்காக வாழுவோம், இயேசுவை சார்ந்து ஜீவிப்போம். கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.